தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய ஆற்றல் மறவர்களான தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய ஏரி தணல் வலையொலியில் எந்த செய்தியை பதிவு செய்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னால், ஈரோட்டு இடைத்தேர்தல் களம். அதை ஒட்டி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்களுடைய பேச்சும் அதற்கு எதிர் வினையான முரண்பட்ட கருத்துக்களை பற்றி நம்முடைய பதிவை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். குறிப்பாக அண்மையிலே ஈரோட்டில் பிறந்து திராவிட தலைவராக உயர்ந்து எந்நேரமும் தமிழ் மொழியையும் தமிழ் இனத்தையும் சிதைப்பதிலையும் இழிவுபடுத்துவதிலையும் தன்னுடைய வாழ்நாளை செலவிட்ட ஈவேரா அவர்கள் பார்ப்பன எதிர்ப்பு என்கின்ற அந்த ஒற்றை புள்ளியில் தமிழகத்திலே வாகை சூடினார் என்பது மறுக்க இயலாது. சில நேரங்களிலே பெண்ணுரிமையை பற்றி பேசுவார். ஆனால் அவரே தன்னுடைய சொத்துக்களுக்கு வாரிசு வேண்டும் என்பதற்காகவே அகவை முதிர்ந்த நிலையிலையும் இளம்பெண்ணை திருமணம் செய்தார். அந்த இளம்பெண் விருப்பத்துக்கு மாறாகவே திருமணம் செய்தார். அப்படியானால் அந்த பெண்ணுரிமை என்கின்ற அந்த முழக்கம் என்னாவது? இது ஒன்று. அடுத்து, தமிழ் மக்களிடமிருந்து ₹1, ₹2, ₹5, ₹10, ₹100 பிற்காலத்திலே கடைசி காலத்திலே எடைக்கு எடை நாணயம், எடைக்கு எடை நெல், எடைக்கு எடை அரிசி, எடைக்கு எடை கம்பம்பிள்ளு, கேழ்வரகு, உளுந்து, பாசிப்பரப்பு, வெங்காயம் எல்லாவற்றையும் வாங்கி சேர்த்த பணம் இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு 25,000 கோடி தாண்டும் என்று சொல்லுகிறார்கள். சென்னை எழும்பூரிலே உள்ள ஈவேரா திடலிலே குவிந்து கிடப்பது மட்டுமல்ல, ஒரு குடும்பத்திடம் சிக்கிக் கொண்டது. அதுதான் இன்றைய தலைவராக இருக்கக்கூடிய ஆசிரியர் ஐயா கி வீரமணி குடும்பம். சரி, அவருக்கு அடுத்து யார் என்றால் அவருடைய மகன் அன்புராஜு தான். நாங்களெல்லாம் அந்த காலத்திலே அவரிடத்திலே சொன்னோம், வடமொழி பெயர்களை மாற்றி திராவிடர் கழகத்தில் இருந்த நெடுஞ்செழியன் போன்றவர்கள், மதியழகன் போன்றவர்கள், சிபி சிற்றரசு போன்றவர்கள், அன்பழகன் போன்றவர்கள்லாம் மாற்றியிருக்கிறார்கள். நீங்கள் ஏன் ஐயா அன்பு ராஜின்னு வைத்திருக்கிறீங்க, அன்பரசன்னு மாத்துங்களேன், என்ன முடியாதுன்ட்டார். வடம் மொழியை ஏற்றுக்கொள்வார்கள், சமஸ்கிருத மொழியை ஏற்றுக்கொள்வார்கள். ஈவேராவுடைய கடந்த கால, அதாவது தொடக்க கால பேச்செல்லாம் பார்த்தா அக்கரசனாதிபதி அவர்களே என்றுதான் பேசுவார். வடமொழியை தவிர்க்க மாட்டார், வேண்டுமென்றே கலந்து பேசுவார். அப்படி பேசிக்கொண்டு தமிழை காட்டுமராண்டி மொழி, தமிழ் ஒரு சனியன், தாய்மொழி பைத்தியத்தை விட்டொழிங்கள், இப்படியெல்லாம் பேசுவார். சான்ற ஆவணம் கேட்டால் எந்த அரங்கத்திலும் நேருக்கு நேர் வந்து அந்த சான்ற ஆவணங்களை தருவதற்கு நாம அநியமாயிருக்கிறோம். பெண்ணுரிமையை பேசிய அவருடைய அந்த பெண்ணுரிமைக்கு மாறான மணியம்மையுடைய திருமணத்தை கண்டித்துதான் அண்ணாதுரை வகையறாக்கள், அண்ணாதுரை, ஈவேராவினுடைய பரங்கடை, சம்பத் போன்றவர்கள், நெடுஞ்செழியன் போன்றவர்கள், மதியழகன் போன்றவர்கள் ஒரு கூட்டம் விலகி வந்து அதிகாரத்தை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் என்றார்கள். திராவிடர் கழகத்தில் இருக்கும் வரை அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் உள்ள மக்கள் வழிபட்டு வந்த குல தெய்வங்களை இவர்கள் பேசாத பேச்சு கிடையாது. அந்த அளவுக்கு இன்றைக்கு சீமான எல்லாரும் சொல்றாங்க, சீமான் ஒரு பட்டிக்காட்டு தமிழன், அரணையூர் தமிழன். அந்த அரணையூர் தமிழ் நடையிலே அவர் பேசுகிறார். அதிலே நமக்கு உடன்பாடு கிடையாது. அரணையூர்ல இருந்து அரணையூர் தமிழனாக பேசலாம், பக்கத்துல சிவகங்கையில கூட பேசலாம், இளையான்குடியில கூட பேசலாம். ஆனா சென்னைக்கு வந்த பிறகு அவர் இந்த பொது வாழ்க்கைக்கு வராமல், நாம் தமிழர் கட்சி என்று ஒரு கட்சியை தொடங்காமல், தனி மனிதரா, ஒரு திரை கலைஞரா, திரைப்பட இயக்குனரா இருந்து எது வேண்டுமானால் பேசலாம். ஆனால் ஒரு மாபெரும் மக்கள் கூட்டத்தின் தலைவனாக, 36 லட்சம் தமிழர்களின் தலைவனாக உயர்ந்த பிறகு, அந்த தலைவர் என்கின்ற அந்த சொல்லில் மிளிர்ந்த பிறகு, யாகாவராயினும் நாகாக்க காகவாக்கால் சோகப்பர் சொல்லிழுக்கப்பட்டு, எப்போதும் திருவள்ளுவரை பேசுறவர் ஏன் இந்த திருக்குறளை மறந்துறார்? பல இடங்கள்ல திருக்குறளை மறந்துறார். முதல்ல இந்த கல்லு குடிக்க நிறுத்தணும். இந்த குடிதான் பல கேடுகளுக்கு தாயாக இருக்கிறது.
அங்க போய் பொது இடத்துல தடை செய்யப்பட்ட கல்ல போராட்டம் நடத்தலாம், அது வேறு. அதுல கூட நமக்கு மாறுபட்ட கருத்து உண்டு. நாம் கல் உண்ணாமை என்கின்ற அந்த அதிகாரத்துல அறிவுலக பேராசான் வள்ளுவர் காட்டிய வழியிலே. எனவே அவருடைய பேச்சிலே 65-70 விழுக்காடு தமிழ் நலன், தமிழர் நலன், தமிழ்நாட்டு உரிமைகள், தமிழீழ விடுதலை, உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு என்று இருப்பதனாலே தமிழ் தேசியத்தை நோக்கி அவருடைய அந்த பேச்சிலே 70 விழுக்காடு பேச்சை நம்பி தமிழர்கள் அணிதிரள்வதாலே நாம் ஆதரித்து நிற்கிறோம். ஏனென்று சொன்னால், வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலியை உடைக்க கூடாது என்கின்ற அந்த முதுமொழிக்கேற்ப நாம் நிற்கிறோம். மற்றபடி குறிப்பாக தமிழீழ தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரனார் பற்றி, தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் பற்றி அவருடைய சொற்களிலே பேச்சுகளிலே முரண்பாடு உண்டு. குறிப்பாக இப்ப அண்மையிலே தலைவரும் அவரும் இணைந்து இருந்த படம், அது மெய்யான படமா பொய்யான படமா என்று யாருக்கும் தெரியாது. தலைவர் இருந்தால் அவருக்கு தெரியும், அல்லது அவரோடு இருந்ததாக படம் காட்டுகிற தம்பி சீமானுக்கு தான் தெரியும். அப்புறம் படம் எடுத்தவர்கள் பல பேர் நான் தான் எடுத்தேன், நான் தான் வெட்டினேன், நான் தான் ஒட்டினேன், அவர் சந்தித்தது உண்மை, சந்திக்கவே இல்லை, 3 நிமிடம் 8 நிமிடம் இந்த கதையெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கு. ஆனால் அதை விமர்சனம் செய்கிற அல்லது மறுக்கிற தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரனாரின் உடன்பிறந்த அண்ணன் மனோகரனுடைய தம்பி கார்த்திக் ஒரு நேர்காணல் கொடுத்தார். கொடுக்கிறது அவருடைய உரிமை, அதை மறுப்பது செந்தமிழர் சீமானின் உரிமை. ஆனால் மறுக்கிறோம் என்ற போர்வையிலே தகாத சொல்லை மாபெரும் தலைவர் தம்பி செந்தமிழன் சீமான் அவர்களே, தமிழ் இன வரலாற்றில் கரிகால சோழனுக்கு அடுத்து அரசேந்திர சோழன் என்கின்ற மாவீரன் தெற்காசிய கடல் முழுவதும் தன்னுடைய கப்பல்களை விட்டான், மரக்கலன்களை விட்டான், இந்தோனேசியாவை பிடித்தான், மலேசியாவில் கொடியை நாட்டினான், சிங்கப்பூரை தன் ஆளுமையில் கொண்டு வந்தான் என்று நாம பேசுகிறோம். அந்த மாவீரன் அரசேந்திர சோழனுக்கு அடுத்து 2வது அரசேந்திர சோழனாக வந்து தமிழ் இனத்தில் தோன்றியவர் நம்முடைய மேதகு தலைவர் வே பிரபாகரனார். அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர் என்கின்ற அந்த பார்வையிலே நீங்கள் தம்பி கார்த்திக் சொன்னது பொய்யாக இருந்தாலும் அதை கடந்து செல்ல வேண்டும். ஏற்கனவே ஒரு ஊடகவியலாளர் கேட்பதற்கு இது கருத்து சொல்லவில்லை என்று போய்விட்டீங்க. அதுபோல் போயிருக்கணுமே தவிர தகாத சொற்களை ஒரு தலைவன் உச்சரிக்க கூடாத சொற்களை நீங்கள் உச்சரித்திருக்க கூடாது. தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் உடன்பிறந்த அண்ணன் மனோகரன் ஒரு துரும்பு அளவேனும் தன் தம்பிக்கு துணை இருந்திருப்பார். நானே அவர் சந்தித்திருக்கிறேன். மேதகு தலைவர்களுடைய நம்முடைய வணக்கத்துக்குரிய தாயாரும் தந்தையாரும் திருச்சியில் இருந்தபோது ஐயா பல நெடுமாறனோடு அவர்களுடைய இல்லத்திற்கு அவர்களை காண சென்ற போது அண்ணன் மனோகர் அங்கே இருந்தார். அவ்வளவு பாசம் உள்ளவர் தன்னுடைய தம்பி மேல, அவ்வளவு நம்பிக்கை உள்ளவர் அவருடைய அந்த ஆயுத போராட்டத்தை மீது. அவரால் களத்தில் நிற்க முடியலை தவிர, ஆனா போராட்டத்தை ஆதரித்தவர், தமிழீழ தனிநாடு வேண்டும் என்கின்ற அந்த தாகத்தில் திளைத்தவர். அவருடைய மகன் அவர் தவறாகவே சொன்னதாக இருக்கட்டும், அதற்காக நீங்கள் தகாத சொற்களை உச்சரித்தது ஏற்க முடியாத ஒன்று. அதே போல இப்பொழுது ஈவேராவை பற்றி பேசியதாக 2-3 நாட்களாக இந்த வலையொலிகளில் நாரி கிடக்கிறது. ஈரோட்டு தேர்தல் இடைத்தேர்தல் களத்தில் நிற்கிறீங்க, கொஞ்சம் கவனமாக பேச வேண்டாமா? சரி, அப்படி நீங்க பேசவில்லை, அது தொழில்நுட்பம் என்றால் அதை யார் செய்திருப்பா? உங்க பக்கத்தில் இருக்க சாட்டை துறைமுருகன் தான் செஞ்சிருப்பா. உதாரணத்துக்கு நான் சொல்லட்டுமா? யாரும் சொல்ல முடியாது, நான் தான் சொல்லுவேன். நடிகர் ரஜினிகாந்தோடு நீங்க பேசுவது போல இன்றைக்கும் எங்களை வெறுக்கலாம், நாங்கள் உங்களுக்கு இடித்துரைக்கிறோம், மாறுபட்ட கருத்தை சொல்கிறோம், முரண்பாடாக பேசுகிறோம் என்று நாங்கள் கசக்கிறோம் எளிய தமிழர்கள். ஆனால் இன்றைக்கு என் தம்பின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அமீர், அந்த அமீர் என்ன வேலை செஞ்சாரு? நடிகர் ரஜினிகாந்த் உங்களோடு பேசுவது போல அமீரே ஒரு குரல் பதிவை போட்டு உலகம் புறம் போனதா இல்லையா? அதே போல இந்த சேட்டைக்காரன் சாட்டை துறைமுருகன் என்னை நீங்க கட்சியிலிருந்து 2019 ஜனவரியில கட்சியிலிருந்து நீக்கிய ஒரு வாரத்துக்குள்ள தேசிய முற்போக்கு திராவிடர் கழக தலைவர் விஜயகாந்த் பேசுறது போல என்கிட்டே பேசலாம். அந்த பலகுரல் மன்னன் அவன் மிமிக்கிரி என்று சொல்கிறோம் அல்லவா,
அந்த மிமிக்கிரி வடிவத்தில் பல குரல்ல பேசக்கூடிய இந்த சாட்டை துரைமுருகன் உங்களுக்கு கேடு செய்வதற்காகவே உங்கள் பக்கத்திலே இருந்து இந்த குரல் பதிவை பேசி வெளியிட்டிருக்க முடியாது என்று யாராவது மறுக்க முடியுமா? நீங்க மறுக்கிறீங்க, நான் பேசல, தொழில்நுட்பத்தில் பண்ணிட்டாங்கன்னு. அந்த தொழில்நுட்ப சாட்டை துறைமுகம் தான் இருக்கு. இதெல்லாம் கண்டறிவதற்கு உங்கள்கிட்ட உளவுப்படை இருக்கா? உளவுத்துறை இருக்கா? ஒன்றும் இல்லை, பக்கத்திலே இருக்கிறான், நீங்க கண்டுகொள்ளாம போறீங்க. அப்படிப்பட்ட ஆட்களை பக்கத்தில் வைத்துக் கொள்கிறவரை அமீரை போல, சாட்டை துரைமுருகனை போல நீங்கள் என் தம்பி தம்பி என்று அவன் பேசும்போது கை தட்டுவதற்கு தேவா என்கின்ற அந்த ஓ பன்னீர்செல்வம் கையால் உங்க பக்கத்துல இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிற வரைக்கும் என்ன தம்பி செய்ய முடியும்? ஈரோட்டில் நீங்கள் வாகை சூட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். தமிழ் தேசிய உணர்வுள்ள அத்தனை பேரும் நூற்றுக்கணக்கான அமைப்புல நான் தொடர்பு கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிக்க வேண்டும். ஈரோட்டை இடைத்தேர்தல் தகுதியான வேட்பாளர், ஆற்றல் மரத்தியவா கீதாலட்சுமி கட்சி தொடங்கின காலகட்டத்திலிருந்து கொள்கை உறுதியோடு, லட்சிய வேட்கையோடு, இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்ற முழக்கத்தின் கீழே களமாடி கொண்டிருக்கிற கள போராளி, அவள் வெல்ல வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது அரசியல்ல தம்பி கொஞ்சம் நெளிவு சுழிவு வேண்டும். யாருக்கும் பணிந்து போக வேண்டாம், மண்டியிட வேண்டாம். மண்டியிடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம் என்று முழங்குகிறோம். அதில் நாம் நிற்போம். எந்த சொற்களை சொல்லுக சொல்லி பயனுள்ள சொல். திருக்குறளை ஏந்துமே மறந்து போறீங்க. திருக்குறளை தினம் 10 குறளை படிங்க. சொல்லுக சொல்லில் பயனுள்ள சொல், பயனில்லா சொல் சொல்லக்கூடாதுன்னு நம்ம பேராசன் சொல்றாரு. அதையும் கேட்க மறுக்கிறீங்க. அதே போல ஈவேரா மீது நீங்கள் எடுத்து வைக்கிற அந்த கடுமையான விமர்சனம் ஏற்கக்கூடியதான் என் போன்றவர்களுக்கு. ஒன்று மாறுபட்ட கருத்துல 2015 நான் நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்தேன். 2016 2017 செப்டம்பர் 17 ஈவேராவுக்கு புகழ் வணக்கம் செலுத்தவில்லை. ராவணன் கூட இல்ல, நினைவு இருக்கட்டும். 2018 இந்த அன்பு தென்னரசுடைய தூண்டுதலின் பேரில் நீங்களே ஈவேரா படத்தை வச்சு புகழ் வணக்கம் இந்த ஆண்டு கடந்த 2024 வரைக்கும் செலுத்திருக்கிறீங்களே, அது முரண்பாடு தானே? ஏன் அவருக்கு புகழ் வணக்கம் செலுத்தணும்? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவரை பற்றி பேசுகிற பொழுது தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரனோடு மோத வைப்பது ஏற்க முடியாத ஒன்று. ஏனென்று சொன்னால் தேசிய தலைவர் பிரபாகரனுடைய கொள்கை என்பது தமிழ்நாட்டு அரசியலில் தலையிடா கொள்கை. அவர் இந்தியாவை நம்பி நின்றார். இந்திய படையே அழித்தொழிப்பு நடவடிக்கைகள் இருந்த போதும் இந்தியாவோடு அவர் நேசக்கரம் நீட்டியவர். தமிழ்நாட்டு அரசியல் தலையிட மாட்டார். இந்திய அரசியலுடைய கருத்து கிடையாது. ஏனென்றால் தன்னுடைய லட்சியம் வெல்ல வேண்டும், தான் வைத்த இலக்கை அடைய வேண்டும், ஈழத்தை பெற வேண்டும், தனி நாடாக உலகை அதை ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டும். அந்த உலக தமிழர்களுக்கென்று ஒரு துண்டு நில வேண்டும் என்று நம்முடைய அருகோ பாடுவார். அப்படிப்பட்ட அந்த தமிழ் ஈழம் என்கின்ற துண்டு நாட்டை தனி நாடாக்கிவிட்டு பிறகு அயலுறவு கொள்கையை பார்த்துக் கொள்ளலாம் என்பதுதான் தேசிய தலைவருடைய கொள்கை. நீங்க அதுக்கு மாறாக ஈவேராவோடு தேசிய தலைவரையா மோத வைக்கிறீங்க. அது தொடர்பான கருத்தை 2 பேரையும் மோத வைக்காதீங்க. அவர் வேறு, இவர் வேறு. ஈவேராவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் ஐயா பல நெடுமாறன். ஆனால் தேசிய தலைவர் மேதகு வே பிரபாகரனார் அவர்கள் இன்றைக்கு உலக தமிழர்களுக்கு தலைவராக இருக்கிறார் என்று சொன்னால் ஐயா பல நெடுமாறன் என்கின்ற ஒரு மாவீர தலைவர் தமிழகத்திலே இல்லை என்றால் தலைவர் மேதகுவே பிரபாகரன் இல்லை. குட்டிமணியும் ஜெகனும் தங்கத்துறையுமே இதுக்கு சான்று. தமிழ்நாட்டிலே பிடிபட்டவர்கள் 82 பாண்டி பஜார் துப்பாக்கி சூட்டிலே அவர் பிடிபட்ட போது சிங்கள காவல்துறை வந்து விட்டது. தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் இவர்களை உமா மகேஸ்வரனையும் பிரபாகரனையும் நிரஞ்சனையும் எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சிங்கள படை வந்து விட்டதுங்க. ஆனால் தலைவர் நெடுமாறன் எடுத்த முதல் நடவடிக்கை அனைத்து கட்சி கூட்டம் முதலமைச்சரை ஆட்டி பார்த்தது. பிறகு அன்றைய முதலமைச்சர் இருந்த மக்கள் திலகம் வாக்கூடாதே 2வது அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி ஒப்படைக்க முடியாது என்கின்ற தீர்மானத்தை போட்டார். இல்லையானால் கற்பனைகளை நினைத்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட தலைவரை தமிழ்நாட்டு அரசியலில் பொருத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் கூட்டத்தை அவருக்கு எதிராக திசை திருப்புகிற அந்த கருத்து ஏற்க முடியாத ஒன்று. அந்த வகையிலே தலைவர் நெடுமாறன் ஒரு கருத்தை சொன்னால் அவருக்கு நிகரான ஒரு தலைவர் உண்டா? இன்றைக்கு நம்முடைய ஐயா நல்லக்கன் அவர்களே மாசற்ற தலைவரை, உண்மையும் நேர்மையும் வாய்மையும் ஒழுக்கமான ஒரு தலைவரை
நீங்கள் அந்த அளவுக்கு புகழ்ந்து போற்றி பாராட்டுகிறீர்கள். நானும் அதுதான், அந்த நிலைதான், அதுல மாறுபட்ட கருத்துல. ஆனால் நம்முடைய ஐயா நல்லக்கண்ணுவால தமிழ் தேசத்திற்கு என்ன நன்மை எண்ணி பாருங்க. வைரமுத்துவை தமிழ்நாட்டின் சொத்து, கலைத்துறையில் கிடைக்க முடியாத அரிய முத்துங்கிறீங்க. அவர் இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்காரு பாருங்க. அவர் என்னைக்கும் திராவிட கைக்கூலியா தான் இருக்கிறார். தமிழை எழுதி விற்று பிழைப்பு நடத்துகிற ஒரு கூட்டத்திற்கு அவர் தலைவராக இருக்கார் வைரமுத்து, கலைத்துறையில. அவரை நீங்க புகழ்ந்து பாராட்டி வானத்துக்கு நகரா அடையாளப்படுத்துகிறீங்க. அவர் திராவிடத்தின் கைக்கூலியா இருக்கிறார். நேற்று அவருக்கு பேச்சு போட்டிருக்காரு. ஈவேரா தொடர்பா நீங்க சொன்ன கருத்தை அவர் ஈவேரா என்கின்ற பிம்பத்தை எவராலும் உடைக்க முடியாது. நீங்க ஈரோட்டிலே உடைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவருடைய பிறந்த ஊரிலே, சொந்த ஊரிலே, அவருடைய உற்றார் உறவினர் எல்லோரும் கூட்டமாக இருக்கக்கூடிய அந்த ஊரே ஈவேராவுக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே அந்த பிம்பத்தை உடைத்து சுக்குநராக்கி கொண்டிருக்கிறீங்க. ஆனா வைரமுத்து உடைக்கவே முடியாது என்று அவர் ஒரு பக்கத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே ஐயா பல நெடுமாறனையெல்லாம் நீங்கள் தொடக்கூடாது. எப்படி 1000 முரண்பாடுகள் இருந்தாலும் இந்த திராவிட மடைமாற்றிகள் உங்கள் மீது ஒரு துரம்பையும் போட நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று பேசுகிறோமோ, அதே போலதான் தலைவர் பல நெடுமாறன். 1000 கருத்து வேறுபாடு உண்டு. கருத்து வேறுபாடெல்லாம் நான் உங்ககிட்ட வந்திருக்க மாட்டேன். நம்முடைய தமிழின பரவல் மருத்துவர் ஐயாட்ட போயிருக்க மாட்டேன். நெடுமாறன் ஐயாவோட இருப்பேன். 22 ஆண்டுகள் அவரோடு பயணித்திருக்கிறேன். அடக்குமுறை, ஒடுக்குமுறை, சிறை, சித்திரவதைலாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். தமிழீழ விடுதலை போராட்டத்திற்காக, தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளுக்காக. 2004 22 ஆண்டுகள் கழித்து எந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து அவர் விலகினாரோ அதே காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கிற நிலைப்பாடு எடுத்தார். முரண்பாடு வந்தது. தமிழ்நாடு காமராஜர் காங்கிரஸ் என்ற பெயர் இருக்கிற காரணத்தினால 83 நாங்க அவர்கிட்ட சேர முடியாதுன்ட்டோம். 88 தான் சேர்ந்தோம். அந்த பெயரை மாற்றி தமிழர் தேசிய இயக்கம், நானும் அதில் ஒருவன், திருச்சியில தொடங்கின 88. எனவே அந்த காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கிற நிலைப்பாடை ஏறக்குறைய 1.5 ஆண்டுகள் பொடா சட்டத்திலே கடலூர் சிறையிலிருந்து படாத பாடுபட்டு போராடி விடுதலையான பிறகு அடுத்து வருகிற 2004 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியே காங்கிரஸ் கூட்டணி ஆதரிக்கிற நிலைப்பாடு எடுத்தார் ஐயா பல நெடுமாறன். அப்படியானால் மதுரை தொகுதியில் நீங்கள் போட்டியிடுங்கள். ஐயா கலைஞரே சொல்லி இருக்கிறார், என் தம்பி நெடுமாறனுக்கு நான் இந்த முறை தொகுதி கொடுப்பேன், டெல்லிக்கு அனுப்புன்னு சொல்லியிருக்காரு. நான் கேட்டு பார்த்தேன். அதை குட்டையை குழப்பின இந்த சுவ வீரபாண்டிய திராவிட இயக்கத்திலிருந்து வந்தவர், கருணாநிதியினுடைய பிறங்கடை, அவர் குட்டையை குழப்பி எனக்கும் நெடுமாறையாவுக்கும் மோதலை ஏற்படுத்தி இயக்கத்திலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது எனக்கு. அது கருத்து வேறுபாடு, முரண்பாடு, ஏற்றுக்கொள்ளலனா. திமுக காங்கிரஸ் கூட்டணியை 2004 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர் தேசிய இயக்கம் ஆதரித்ததை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, வெளியேறிட்டேன். ஆனால் 2009க்கு பிறகு நீங்க கட்சி கட்டுனீங்க. உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் வாரி வழங்கினார்கள் உங்களுக்கு. அதெல்லாம் எங்க போச்சு, என்னாச்சுன்னு எவருக்கும் தெரியாது. ஆனா ஐயா பல நெடுமாறன் முள்ளிவாய்க்கால் முற்றம் என்று ஒரு முற்றத்தை, ஈழ போர்க்களத்தை சிற்பங்களாக, அழிக்க முடியாத கல் ஓவியங்களாக ஏறக்குறைய 12 கோடி உலக தமிழர்கள் அவரை மன்னிக்க மாட்டார் நீங்க சொன்னீங்க. அவர் சொல்லியிருக்கார், அவர் வழக்கமா சொன்ன சொல்லிட்டு போட்டோம் என்று கடந்து போக வேண்டும் பெரியவரை. அவருக்கு நிகரான தலைவர் எவரும் இல்லை. தெரியுமா தம்பி உங்களுக்கு? 1991 ராஜீவ்காந்தி இறந்த பிறகு நாட்டின் பிரதமரான நரசிம்மராவ் இதே ஐயா பல நெடுமாறனை சந்தித்து பேசுவதற்கு சென்னையிலே 3 நாட்கள் தவம் கடந்த வரலாறு உண்டு. அப்பேற்பட்ட தலைவர், பெருந்தலைவர் காமராஜரால் மா வீரன் என்று சொல்லப்பட்டவர். அவரை போய் நீங்க விமர்சனம் பண்ணலாமா? அவர் எது வேண்டுமானாலும் உங்களை சொல்லலாம். எங்கள் தந்தை சொல்லுகிறார், சொல்லிவிட்டு போகட்டும், ஏற்றுக்கொள்கிறேன், அல்லது நான் கடந்து செல்கிறேன் என்று நாகரிகமாக சொல்லியிருக்கணும். அவரை போய் நீங்க விமர்சனம் பண்றீங்க. நீங்க விமர்சனம் பண்றேன்னு சொல்லி ஒரு கூலிக்கு மாரடிக்கிற ஏகலைவன் ராவணான்னு ஒரு வலைவலி உலக தமிழர்கிட்ட போய் தாருங்கள் 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 என்று தன்னுடைய பிழைப்புக்காக 60 லட்சம் ரூபாய் வீடு எந்த அரசு இருந்து வாங்கினாரு? குமுத ரிப்போர்ட்டர்ல அவர் செய்தியாளர் பணியாற்றுவது எனக்கு தெரியும். குதர்க்கமான வேலைகளை செய்ததில் மிகப்பெரிய ஆளு. அந்த குமுதம் குழுமத்துக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்த முற்பட்டார். நீங்கள நானுமே தலையிட்டு தீர்த்து வச்சோம். அதனாலதான் 3வது மாடிக்கு அந்த குமுதம் குழுமத்தினுடைய தலைவர் வரதராஜனை சந்திக்க அண்ணன் நான் உங்களை அழைச்சிட்டு போனேன். கூட நம்ம தம்பி கார்வண்ணன் வந்தாரு, தம்பி கலைஞர் சிவகுமார் வந்தாரு. எத்தனை மணி நேரம் உங்கள்கிட்ட பேசினார்? 1 மணி நேரம் பேசினார். அதற்கு அடுத்து கீழே 3வது மாடில இருந்து இறங்கின உடனே அந்த தேர்தல் 2016 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தினமலர் நாளிதழ்ல தேர்தல் சிறப்பு மலர்
ஒரு ஏடு போட்டாங்க. அந்த ஏட்டினுடைய முதல் நேர்காணல் அன்றைக்கு எதற்கு திமுக தலைவர் ஐயா கலைஞரிடம் முதல் நேர்காணல் எடுக்க போனவர்களை திசை மாற்றி உங்கள்கிட்ட எடுக்க நான் கொண்டு வந்தேன். இதெல்லாம் ஏன் தம்பி சிந்திக்காம இருக்கிறீங்க? குமுதங்குழுமத்தின் தலைவர் வரதராஜனை 3வது மாடியில் உங்க காலில் கெட்டு போட்டிருந்துச்சு, நல்ல வலி. அந்த வலியும் பொருட்படுத்தாமல் 3வது மாடிக்கு படிக்கட்டுகள் ஏறி வந்தீங்க. நான் கூட கேட்டேன், தம்பி வலிக்குதான்னு. எவ்வளவு பெரிய மனிதரை பார்க்க போறான்னா இந்த வழியா பெரியது என்று என்கிட்ட சொன்னீங்க. அந்த 3வது மாடியிலிருந்து இறங்கின உடனே கலைஞர் கருணாநிதி நேர்காணலுக்கு போன அந்த தினமலர் செய்தியாளர் குழுமத்தை இங்கே திருப்பி உங்கள்கிட்ட நேர்காணல் எடுத்து 2 பக்கம் வந்தது. இதெல்லாம் ஏன் மறந்து போறீங்க? இதை செய்வதற்கு இன்றைக்கு என்னைய மாதிரி யார் உங்களிடம் இருக்கா? அப்ப நான் சில செய்திகளை சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் மறுப்பதும் உங்களுடைய உரிமை. அதே நேரத்தில் எதற்கு புறக்கணிக்க வேண்டாம், எதற்கு புறம் தள்ள வேண்டாம், அலட்சியப்படுத்த வேண்டாம். உங்களுடைய நலனுக்காக, நாம் தமிழர் கட்சி வளர்ச்சிக்காக, நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்திலே இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்ற முழக்கத்தின் அடிப்படையிலே சில செய்திகளை உங்கள்கிட்ட நேரில் சொல்ல முடியல. நேரில் சொல்லுவதற்கான வாய்ப்பை நீங்க தரல. அவ்வளவு முரண்பாடு வளர்ந்து போச்சு. அப்ப நான் பொது வழியில சொல்றேன், பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கு பொது வழி என்ன, அப்புறம் பொது இல்லாத வழி என்ன? இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஐயா பல நெடுமாறனையெல்லாம் தொட்டு பார்க்க கூடாது. ஏகலை இவனுக்கு என்ன தகுதி இருக்கு நெடுமாறனை பேசுறதுக்கு? கள போராளியா இல்ல தமிழ் தேசிய அரசியல் தளத்தில் நிற்கிறவரா? அவர் கூலிக்கு மாரடிக்கிறவர். அவர் ஏன் ஐயா பல நெடுமாறனை விமர்சனம் பண்றாரு? உங்களையும் ஐயா பல நெடுமாறனை மோத விடுறாரு. அப்ப நீங்க உடனே தொலைபேசியில கூப்பிட்டு அவரை கண்டிச்சிருக்கணும்ல. பெரியவர் ஐயா பல நெடுமாறனோடு மோத விடாதீங்க, அவரை பற்றி எதுவும் சொல்லாதீங்க, அவர் எது வேண்டுமானால் சொல்லிவிட்டு போட்டோம். சொல்லுவதற்கான உரிமை இருக்கு, தகுதி இருக்கு. ஈகம் செய்தவர் தமிழீழ விடுதலைக்காக. உங்களுக்கு தெரியுமா தம்பி, ஜெயலலிதா ஆட்சியிலே தடா சட்டம் பாய்ந்து சிறையில் இருந்து வந்த நெடுமாறன் அவர் பட்டினி போராட்டம் இருந்தவுடனே ஆதரவு கொடுத்தார். அந்த பொது நல நோக்கத்தை எண்ணி அன்றைக்கு வலிமை மிக்க அரசியல் தலைவராக இருந்த மறைந்த எஸ்டி சோமசுந்தரம் அவர்களை ஐயா பல நெடுமாறன் வீட்டுக்கு அனுப்புனாங்க. மாநிலங்களவைக்கு போட்டியிட சொல்லுங்க, நான் வாக்களித்து அண்ணன் நெடுமாறனை டெல்லி நாடாளுமன்றத்துக்கு அனுப்புவோம் என்று அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க. உதறி தள்ளினார். உங்களுடைய தயவுல நான் மாநிலங்களவை உறுப்பினராக வேண்டிய தேவையில்லைன்னு. அப்படிப்பட்ட தலைவர் தம்பி, கொஞ்சம் கவனமாக பேசணும். தேசிய தலைவர் தொடர்பான நான் நிறைய ஆவணங்கள் வச்சிருக்கேன். ஆவணங்களை எல்லாம் போட்டு பேசணும்னா அது வேறு மாதிரி போய்விடும். இந்த திராவிட மறைமாற்றிகள் அதையே ஒரு ஆயுதமாக உங்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடும் என்பதனால சில செய்திகளை அடக்கி வாசித்துக் கொண்டிருக்கிறான். எனக்கு எல்லாம் தெரியும். தமிழீழ விடுதலை போராட்டம் என்றைக்கு தொடங்கினதோ, என்றைக்கு அந்த போராட்டம் கருவிகளை அமைதியாக்கினார்களோ, ஆயுதங்கள் மூனியாக்கப்பட்டதோ எல்லாம் தெரியும். ஆகையினால கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும் என்கின்ற அன்புரையாக, ஆதரவு உரையாக சொல்கிறேன். தேசிய தலைவர் தொடர்பான செய்திகளை ஒரு எல்லையோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். மாபெரும் தலைவரான ஐயா பல நெடுமாறன் போன்றவர்களோடு கருத்து மோதல் வேண்டாம். ஈவேரா என்கின்ற அந்த திராவிட மரத்தின் பெரிய மரமாக இன்றைக்கு வளர்ந்து விரிந்து கிளை பரப்பி வேர்விட்டு நிற்கிற அந்த ஈவேரா என்கின்ற அந்த அடர்ந்த ஆல மரத்தின் ஆணிவேரை வெட்டி சாயுங்கள். நாங்கள் உங்கள் பக்க தோழனாக நின்று தோள் கொடுத்து துணை நிற்போம் என்கின்ற உறுதிமொழியை வழங்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.